இன்விசிபிளாக நம்ம பைப்பிங் த்ரெட்டை வச்சுட்டு எப்படி நம்ம ஸ்டிச்சிங் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரெடிமேட் பைப்பிங் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். இதை வச்சு நம்ம அப்படியே நம்ம ஸ்டிச்சிங் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ப்ளவுஸில் உள்பகுதி வந்துட்டு குத்தும். ப்ளவுஸ் வந்துட்டு ரொம்ப நேரம் நம்மளால் போட்டிருக்க முடியாது. நான் சொன்ன இந்த டிப்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணி நீங்கள் பைப்பிங் வந்துட்டு ஸ்டிச்சிங் பண்ணி பாருங்கள். இன்விசிபிளாகவும் இருக்கும், அதே டைமில் உள்ளே வந்துட்டு நமக்கு குத்தாமலும் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஒரு கிராஸ் பீஸ் எடுத்துகிட்டு அதை சென்டரில் வச்சு தைக்கணும். அதுக்கு நம்ம சிங்கிள் கைடு தான் நம்ம வந்துட்டு போட்டு தைக்கணும். பைப்பிங் த்ரெட்டை வச்சு தைச்சாலே நம்ம சிங்கிள் கைடு போட்டு தைச்சாதான் ஃபினிஷிங் வந்துட்டு நீட்டாக அழகாக இருக்கும். இப்போ நார்மலாக இருக்க கைடு எடுத்து நான் சிங்கிள் கைடு வந்து நான் போட்டுட்டேன். இப்போ பைப்பிங்கை அந்த கிராஸ் பீஸில் நான் சென்டரில் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அதை அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு அந்த ஓரத்துலேயே வந்துட்டு நம்ம தைச்சிக்கிட்டே வரணும். லாஸ்ட்டு அந்த எண்ட் வரைக்கும் தைச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமேட்டு கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய இந்த கிளாத் எல்லாமே வந்துட்டு கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ நம்ம சென்டரில் வச்சு நம்ம தைச்சோம். அதுக்கப்புறம் 2 பாதியாக மடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத் எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ப்ளவுஸ் மேலே இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சஸ் வெளியே தெரிகிற மாதிரி விட்டுட்டு அதுக்கு மேலே இந்த கைடு சிங்கிள் கைடே வச்சுட்டு அந்த பைப்பிங் ஓரமாகவே நீங்கள் வந்து தைச்சிக்கிட்டே வரணும். நல்லா கவனித்து பாருங்கள். கீழே வந்துட்டு நம்மளுடைய ஒரிஜினல் பைப்பிங் த்ரெட்டுடைய கலர் வந்துட்டு கீழே எல்லோ கலர் இருக்குது. அதுக்கு மேலே வந்துட்டு நம்ம க்ரீன் கலர் வந்துட்டு கிராஸ் பீஸில் நம்ம கொடுத்து தைச்சோம் இல்லையா, அந்த கிளாத் வந்துட்டு மேலாப்பில் இருக்குது. இந்த மெத்தட் நீங்கள் தைச்சாதான் நீங்கள் மடக்கி நீங்கள் தைக்க போகும்போது அந்த மேலாப்பில் வந்துட்டு நம்மளுடைய கிராஸ் பீசஸ் இருக்கும். உள்ளே வந்துட்டு நம்மளுடைய அந்த பைப்பிங் த்ரெட் இருக்குது இல்லையா, உள்ளே கொடுத்துருவோம் அந்த எல்லோ கலர் கிளாத் வந்து உள்ளே கொடுத்தோம்ல, அது வந்துட்டு நம்ம மடித்து தைக்க போகும்போது அது வந்து நமக்கு உள்ளார போயிடும். இப்போ ஃபைனலாக இந்த மாதிரி மடிச்சுட்டு இந்த மாதிரி நம்ம தைச்சோம் அப்படின்னா நமக்கு நீட் ஃபினிஷிங்கில் நமக்கு இன்விசிபிளான பைப்பிங் த்ரெட் வந்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ணிடலாம். உள்ளே திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த கிராஸ் பீஸ் மட்டும்தான் தெரியும். அந்த எல்லோ கலர் கிளாத் எதுவுமே நமக்கு வந்து தெரில பாருங்கள். இந்த மெத்தடில் நீங்கள் இன்விசிபிளாகவும் நீங்கள் வந்துட்டு நீங்கள் தைச்சிக்கலாம். அதே டைமில் நீங்கள் ரெடிமேடாக வாங்கக்கூடிய அந்த பைப்பிங் த்ரெட்டு உள்ளே குத்தாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் ப்ளவுஸில் மட்டும் இல்லை, நீங்கள் சுடிதாரில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சிங்கிள் கையிலே இந்த மாதிரி நம்ம அழகாக ஓரமாக நம்ம தைச்சி எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா நார்மல் கைடு போட்டு நம்ம இன்னொரு தையல் வந்துட்டு பக்கத்துலேயே கொடுத்துக்கலாம். அப்போ தான் ஃபினிஷிங் வந்துட்டு இன்னும் நீட்டாக அழகாக இருக்கும். 1/4 இன்ச்சு வரைக்கும் நம்ம வந்துட்டு கேப் விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம ஃபினிஷிங் வந்துட்டு பண்ணிக்கலாம். இப்போ நான் தைச்சி முடிச்சோன்னே பாருங்கள் எவ்வளோ அழகாக நீட்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி வீடியோ பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து ப்ளவுஸுடைய அப்டேட் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல்